எபிசோட்ல முத்தலக பாக்குறதுக்கு அவங்க அம்மாவை உள்ள வர சொல்றாங்க. அதுக்கு பேச்சியம்மா வந்துடுறாங்க. ஆனா முத்தலக என்ன பண்றாங்கன்னா அவங்க சித்தியை போய் ஹக் பண்ணி சித்தி அப்படின்னு சொல்லி அழுகுறாங்க. அப்புறம் அழுதுக்கு இருக்கும்போது முத்தலகு என்ன எனக்கு தெரியலையா அப்படின்னு கேட்கறாங்க. ஆமா நீங்க யாரு, தலைவர் ஊர் தலைவர்லாம் எதுக்கு இங்க வந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி கேட்க, என் மேல கோவம் இருந்தாலும் என்ன இந்த மாதிரிலாம் பேசுற முத்தலகு அப்படிங்கும்போது, நீங்க சாதாரண எங்களோட ஊர் தலைவர் தானே, நீங்க இவ்வளவு தூரம் என்னை பார்க்க வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷங்க அப்படின்னு சொல்லிட்டு முத்தலகு சாதாரணமா இருக்காங்க. என்னதான் என் மேல கோவம் இருந்தாலும் இந்த அளவுக்கு நீ பேசிருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இங்கிருந்து கிளம்பிடுறாங்க. பூமி கிட்ட முத்தலகு பத்தி சொல்றாங்க. இது வரைக்கும் நான் அவளுக்கு பண்ண வேண்டிய எல்லாமே பண்ணிட்டேன், என் மகா மாதிரி பாத்துக்கிட்டேன், எனக்கு அடுத்த வாரிசா தான் நான் பாத்துக்கிட்டு இருந்தேன், ஆனா இப்படி பேசுவான்னு நினைச்சு கூட பார்க்கல, உங்க பிரச்சனை இல்ல அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. சொல்றாங்க அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டாங்கம்மா முத்தலகு, என்னைக்குமே உங்களை விட்டு கொடுக்க மாட்டாங்க, நான் போய் பேசுறேன் அப்படின்னு சொல்லி போறாங்க. பூமி போனதுமே இந்த மாதிரிலாம் ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணாதீங்க முத்தலகு, படுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க யாருங்க முதல்ல சொல்றதுக்கு, முதல்ல நீங்க வெளியில போங்க அப்படின்னு சொல்லிட்டு பூமியை சொல்லிடுறாங்க. பூமி வெளில வந்துட்டு ரொம்ப ஃபீல் பண்றாங்க. அவங்க முத்தலகே கிடையாது. மருதுவுமே சொல்றாங்க அக்கா கொஞ்சம் ஒரு மாதிரி தான் பேசுறாங்க, நம்ம டாக்டர் கிட்ட பேசலாம் அப்படின்னு சொல்லி டாக்டர் போறாங்க. பேச்சியம்மா கிட்ட அவங்க சொல்றாங்க இவ்வளவு நடந்தும் அந்த பொண்ணு நம்மளை விட்டு போகல, ஸ்வேதாவை பத்தி சொல்லி அவளை இன்னைக்கு எபிசோட்